நீரிணை பகுதியில் சுமார் 10 ஈரானிய கப்பல்களை அமெரிக்கா அழிச்சிருக்கிறதா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ஈரானினுடைய தாக்குதல்ல இதுவரைக்கும் 7 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்திருக்கிறதாகவும் 140 பேர் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் பென்டகன் தெரிவிச்சிருக்கு. ஈரான்ல சுமார் 10,000 இடங்களை குறிவச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கினதுல 1400 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது பற்றி வரைகலை விளக்கத்துடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ சலீம். இந்த போர் ஆரம்பித்து சுமார் 12 நாட்கள் ஆகிறது. அதாவது 12வது நாளில் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இதுதான் உலக வரைபடம். அமெரிக்கா எங்கே இருக்குது பாருங்கள். ஈரான் ஒரு பெரிய நாடு. அமெரிக்கா ஈரானை தாக்கி வருகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேல் இங்கே இருக்குது பாருங்கள். இஸ்ரேலும் ஈரானை தாக்கியது. இந்த 2 கூட்டுப்படையும் தாக்குனாங்க. அமெரிக்கா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலும் சுமார் 10,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் ஈரான்லேருந்து அங்கிருந்து வந்து தாக்கலை. அவங்க ஈரானை சுற்றி நிறைய மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அந்த அரபு நாடுகளில் நிறைய இராணுவ பேஸ் வச்சுருக்காங்க. அங்கே தங்களுடைய இராணுவ தளவாடங்கள்லாம் வச்சுருக்காங்க. அங்கே ஆயுதங்கள் நிறைய வச்சுருக்காங்க. போர் விமானங்கள் வச்சுருக்காங்க. போர் கப்பலை கொண்டு வந்து ஈரானை சுற்றி நிறுத்தினாங்க. எல்லாத்துக்கும் அமெரிக்கா முழுமையாக தயாரான பிறகு திடீரென்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் நாளில் திடீரென்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டுப்படை சேர்ந்து தாக்கி ஈரானில் உச்ச தலைவர் அலி காமேனி மற்றும் மிக முக்கிய தலைவர்கள் கமாண்டர்ஸை கொன்று விட்டார்கள். அதே நேரத்தில் முதல் நாளில் ஒரு ஸ்கூல்லையும் குண்டு போட்டாங்க. அதில் 175 பெண் குழந்தைகள் ஈரானில் உயிரிழந்தாங்க. ஈரான் இந்த போரில் குதித்தது, திருப்பி அடிக்க ஆரம்பித்தது. சரி, நாம் இப்போ காட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜூம் செய்து பார்ப்போம். இப்போ நம்ம ஊரில் எல்பிஜி தட்டுப்பாடெலாம் இருக்குது இல்லையா? வரக்கூடிய காலத்தில் பெட்ரோல் டீசல் எப்படி இருக்கும்னு தெரியல. சரி, சற்றே ஜூம் செய்து பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜூம் செய்து பார்த்தால் நமக்கு தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், ஈரான் இங்கே இருக்குது இல்லையா? ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஒரு பக்கம் அமெரிக்கா தாக்கியது, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இங்கே இருக்குது, இஸ்ரேல் தாக்கியது. ரைட், இப்போது ஈரானுடைய தாக்குதல். ஈரான் என்ன பண்ணாங்க? இங்கே பாருங்கள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. துபாய் மேலே, அபுதாபி மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் கத்தார் மேலே, பஹ்ரைன் மேலே இங்கெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குவைத்தில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எங்கெல்லாம் அமெரிக்கன் பேசிஸ் இருக்கோ அங்கெல்லாமே ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ரைட், நிலைமை இப்படி இருக்க இன்னும் நாம் மேப்பை சற்றே ஜூம் செய்து பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த ஒரு கடல் பகுதி தெரிகிறதா? இது ஒரு மிக முக்கிய கடல் பகுதி. ஈரானை ஒட்டி அமைந்துள்ள ஒரு கடல் பகுதி. இந்த பர்டிகுலர் இடத்தை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் என்று அழைக்கிறார்கள். இது இருக்குது பார்த்தீங்களா? இது வழியாக வந்தால் தான் நம்ம இந்தியாவுடைய அரபிக்கடலில் வந்து இந்தியாவோட குஜராத் பகுதி தெரியுதா? இங்கே அரபிக்கடல். அரபிக்கடல் வழியாக இந்தியாவுக்கு சரக்கு வர வேண்டும், கச்சா எண்ணெய் சப்ளை வர வேண்டும். ஆனால் அங்கே போரின் காரணமாக மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இன்னும் சற்றே நாம் அதை ஜூம் செய்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் காட்சிகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குது. அரபு நாடுகள் முழுக்கையிலிருந்து சரக்கு மிக முக்கியமாக வரக்கூடிய ஒரு இடமாக இது பார்க்கப்படுகிறது. இங்கே நிறைய கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கிராஸ் செய்ய அனுமதி கிடையாது. இது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நிலைமை இப்படி இருக்க கச்சா எண்ணெய் சப்ளை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, உலகம் முழுக்க கடல் மார்க்கமாக அந்த கச்சா எண்ணெய் சப்ளைஸ் எல்லாம் போதில்ல, அதில் கிட்டத்தட்ட 20% இந்த கடல் பகுதி, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கடல் பகுதியை கடந்தாக வேண்டும். இந்த கடல் பகுதியை ஈரான் டோட்டலாக கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்க? பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே நீங்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினீங்க, தலைவர்களை கொண்டது இல்லாமல் பச்சிளம் குழந்தைகளையும் நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள், ஸ்கூல் படிக்கிற அங்கே உள்ள பெண்களையும் கொலை செஞ்சுட்டீங்க, அதனால் இந்த போரில் நாங்கள் சரண்டரே ஆக மாட்டோம், கடைசி வரைக்கும் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க. அமெரிக்கா இப்போ என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க? இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் என்ற பகுதியில் ஈரான் கடலுக்கடியில் கண்ணி வெடி வைக்கிறாங்க. யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் கப்பல் போவதற்கு அங்கே அனுமதி கிடையாது. கடலுக்கு அடியில் கண்ணி வெடி வைக்கப்படுகிறது. அது கப்பலில் டச் ஆச்சுன்னா கப்பல் வெடித்து சிதறும். இந்த நடவடிக்கையை நாங்கள் கண்டித்து ஏற்கனவே கண்ணி வெடி வைக்கின்ற அந்த போட் அதெல்லாம் நாங்கள் அடிக்கும் போது சும்மா தான் இருந்தது, இன்ஆக்டிவ் என்று அழைக்கிறார்கள். ஆக்டிவாக இல்லாமல் சும்மா இருந்த ஒரு 10 போட்டை அடித்து டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானில் எம்மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்ற காட்சிகளை பார்க்கலாம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானில் சுமார் 10,000 இடத்துல குண்டுகள் வீசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் 1400 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரான் சொல்கிறாங்க, எங்ககிட்ட இருக்க பவர்ஃபுல் வெப்பன்ஸும் நாங்கள் பயன்படுத்துவோம், மிகச்சிறந்த ஏவுகணைகளை பயன்படுத்துவோம், சரண்டர் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் ஈரான் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதல் தொடர்பான சில காட்சிகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, இஸ்ரேல் பக்கத்தில் லெபனான் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு உங்களுக்கு தெரியுதா? அந்த லெபனானில் தான் ஹெஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க. இஸ்ரேல் அங்கேயும் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வராங்க. சொந்த ஊர்லேயே சுமார் 6.5 லட்சம் மக்கள் அகதிகளாக ஒரு பகுதியை விட்டு இன்னொரு பகுதிக்கு ஓட வேண்டிய நிலை அங்கே லெபனானில் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் சொல்லும் காரணம் என்னென்னா, அங்கே ஹெஸ்புல்லா இருக்காங்க. ஹெஸ்புல்லா ஈரானுடைய ஆதரவாளர்கள், ஈரானுடைய சப்போர்ட்டில் தான் இயங்குறாங்க. ஹெஸ்புல்லா அங்கேருந்து எங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க. இரண்டும் பக்கத்து நாடு. அப்படி தாக்குதல் நடத்தும் போது நாங்கள் திருப்பி தாக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதில் லெபனானில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது, உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சேத காட்சிகளை பார்க்கலாம். ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். அந்த சேத காட்சிகளை பார்ப்போம். இங்கே பஹ்ரைன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நாடு இருக்குது பாருங்கள். அங்கேயும் அமெரிக்கன் பேசஸ் இருக்குது. குவைத்தில் இருக்குது, கத்தாரில் இருக்குது, எல்லா இடமும் அங்கே அமெரிக்கன் பேசஸ் இருக்குது. பக்கத்து நாடு ஈரான். இந்த ஈரான் வந்து பஹ்ரைன் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த பஹ்ரைன் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களை பார்க்கலாம். அமெரிக்கா திடீரென ஈரான் மீது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே தாக்குதல் நடத்தி இருப்பதால் அமெரிக்காவுடைய மற்ற எதிரிகள் எல்லாம் வெடித்து கொண்டார்கள். குறிப்பாக இங்கே பாருங்கள், வடகொரியாவில் கிம் இருக்கிறார். அங்கே கிம் என்ன பண்ணுறார், அமெரிக்கா நீங்கள் மட்டும்தான் ஏவுகணை சோதனைலாம் பண்ணி வீடியோ ரிலீஸ் பண்ணுவீங்களா? நான் கூட தான் வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன், எங்களுடைய ஏவுகணை சோதனை எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கார். அதை பார்ப்போம்.
김정은 동지께서는 함에 설치된 함상 자동포 함에서부터 구현하여야 한다는 데 대하여 강조하셨습니다. இந்தியாவில் எல்பிஜி பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டுமானால் சர்வதேசத்தில் நிலைமை கொஞ்சம் சீராக வேண்டும். அது ட்ரம்பின் கையில் இருப்பதாக தற்பொழுது சொல்லப்படுகிறது. அமெரிக்கா எப்பொழுது தாக்குதல் வீரியத்தை குறைக்குமோ அப்பொழுது ஒரு அமைதி சூழல், ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு அது வழிவகுக்க ஒரு அடிப்படையாக அமையலாம் என்று சொல்லப்படுகிறது. ட்ரம்ப் என்ன முடிவெடுப்பார் என்பதையும் உற்று பார்க்க வேண்டி இருக்கும். அமெரிக்காவில் சேதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7 அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஈரானுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 140 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இது உள்ளூர் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ட்ரம்பின் மீது ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவை கொண்டு போய் இஸ்ரேலோடு சேர்ந்து ஈரான் போர்க்களத்தில் ட்ரம்ப் விட்டுட்டாரே, இதனால் 7 பேர் உயிரிழந்துட்டாங்க, 140 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இப்படியே காய எண்ணிக்கை, உயிர் சேத எண்ணிக்கை அதிகரித்தால் உள்ளூரில் ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டம் வலுப்பெறலாம். அது நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்குமா? அமெரிக்கா என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சலீம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.